Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மேங்கோ கஸ்டர்ட் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். நீங்க இத once prepare பண்ணி வச்சிட்டீங்கன்னா 1 week வரை டெசர்ட் ரெசிபியா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இத கொஞ்சம் செஞ்சிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இத செய்யிறதுக்கு ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. வாங்க இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர் ரெசிபீஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1/4 கப் அளவு ஜவ்வரிசி அதாவது சாகோ சீட்ஸ் அப்படினு சொல்வாங்கல அதுதான் அது கண்ணாடி ஜவ்வரிசி அதாவது மிரர் சாகோ சீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இன்னொன்னு வந்து மாவாட்டு இருக்கும் அதை எடுக்காதீங்க. இந்த மிரர் மாதிரி இருக்குது தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ கொஞ்சமா அதுல தண்ணி ஊத்திக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு 2-3 கிளாஸ் ஊத்திட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. அப்பப்போ mix பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கலாம். இது வந்து 1 கப் வந்து 250 ml மொத்தம் 500 ml பால் நம்ம எடுத்துக்கிறோம். நான் இன்னைக்கு full fat milk தான் எடுத்துர்க்கேன். நீங்க low fat அப்படி இல்லனா fat free milk கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா full fat இருந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஊத்திட்டு இந்த பால் வந்து கொஞ்சம் நல்ல சூடாய் வரட்டும். அதுக்குள்ள நம்ம கஸ்டர்ட் பவுடரை mix பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த கஸ்டர்ட் பவுடர் தான் ஃபோஸ்டர் கிளாக்ஸ் இந்த கஸ்டர்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனா 4 டீஸ்பூன் வந்து கொஞ்சமாக பால் எடுத்து அதில் வந்து mix பண்ணிக்க போகிறேன். இந்த பால் வந்து காய்ச்சாத பால் அதுதான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு இப்போ நான் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இத நல்லா mix பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட கெட்டி இல்லாத அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த பால் வந்து நல்லா திரியா இல்லாம நல்லா ஒண்ணு போல அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா mix ஆகி உங்களுக்கு நல்ல சூப்பரா அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதனால இத நல்லா ஃபர்ஸ்ட் mix பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கா mix பண்ணதுக்கு அப்புறம் பால் வந்து உங்களுக்கு நல்ல கொஞ்சம் பொங்கி வர ஸ்டேஜ் வரணும். பாருங்க அந்த சுத்தி முறையா வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு இந்த நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்கிற கஸ்டர்ட் பாலை வந்து அதில் ஊத்திக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வைக்க மறந்துடாதீங்க இல்லனா அடி பிடிச்சிரும். அதுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் mix பண்ணி விட்டுட்டே இருங்க. mix பண்ணும்போது நீங்க வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஆனா தொடர்ந்து நல்லா mix பண்ணனும். இல்லனா அடி பிடிச்சிரும். சோ கவனமா mix பண்ணுங்க. இது நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்படியே சைடுல வந்து நம்ம ஜவ்வரிசி வந்து வேக வச்சோம்ல அதையும் mix பண்ணி விட்டுக்கலாம். அதையும் அடிக்கடி mix பண்ணி விட்டுக்கோங்க. இல்லனா ஜவ்வரிசி வந்து கீழ ஒட்ட ஆரம்பிச்சிரும். அதனால அதையும் அடிக்கடி mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும் நல்ல திக் ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்தா போதும். நீங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து sugar சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு brown sugar தான் சேர்த்துக்க போறேன். நீங்க நார்மல் white sugar சேர்த்துக்கலாம் இல்ல நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இல்ல கருப்பட்டியை நல்லா பொடி பண்ணி அத கூட சேர்த்துக்கலாம். எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு உங்களுக்கு எது தேவையோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது ஒரு 4 டேபிள்ஸ்பூன் sugar சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம். உங்கள்ட்ட மாம்பழம் வந்து ரொம்ப இனிப்பா இருந்துச்சுனா அதுக்கு தகுந்தாப்புல sugar சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இத நல்லா mix பண்ணிக்கோங்க. அந்த சூட்லயே நல்லா கரைஞ்சிரும். நல்லா கரையணும். கொஞ்ச நேரம் நல்லா தொடர்ந்து mix பண்ணுங்க. பாருங்க இப்போ நல்லா mix ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நமக்கு இந்த கஸ்டர்ட் milk வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத வந்து நல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. ஆறனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். இது தனியா இருக்கட்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசி நல்லா வெந்திட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா கம்ப்ளீட்டா வெந்தாதான் உங்களுக்கு இந்த ரெசிபி செய்ய நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சப்ஜா சீட்ஸ் எடுத்துர்க்கேன். நீங்க சியா சீட்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்ல சப்ஜா சீட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே இல்லனா நீங்க வெறுமனே ஜவ்வரிசி வச்சு கூட செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த சப்ஜா சீட்ஸ்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரம் நீங்க கைட்ட mix பண்ணி விட்டாலே போதும். அது நல்லா உங்களுக்கு ஊறி நல்லா கொஞ்சம் அது உப்பி வரும். அந்த அளவுக்கு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசி நல்லா வெந்திருச்சு. நல்லா அந்த கண்ணாடியா வந்திருச்சு. இப்போ நான் இதல உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. எல்லாமே அப்படி கம்ப்ளீட்டா கண்ணாடியா மாறணும். அதுக்காக ரொம்ப குழஞ்சும் போயிட கூடாது. இந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம். இதுக்கு முந்தின ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா 1-2 நல்லா வெந்திருக்கும். 1-2 உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி பவுடர் ஆட்டம் இருக்கும். அப்படி இருக்க கூடாது. ஃபுல்லா கம்ப்ளீட்டா நல்லா வேகணும். அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ இத வந்து ஃபில்டர் பண்ணிரலாம். இப்போ நமக்கு அந்த தண்ணி தேவையில்ல. அந்த ஜவ்வரிசி மட்டும் போதும். இப்போ இத ஃபில்டர் பண்ணி இதையும் கொஞ்சம் நல்லா ஆற வச்சிருங்க. அப்புறம் ஒரு பெரிய மாம்பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். கொஞ்சம் கனிஞ்ச மாம்பழமா எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த மாம்பழத்தை இதல சேர்த்துக்கலாம். சின்ன மாம்பழம்னா 2 மாம்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ இத வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து இப்போ இத நல்லா அரைக்க போறோம் நம்ம. சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்.
அது கூடவே நம்ம கஸ்டர்ட் மில்க் செஞ்சு வச்சோம்ல, அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்வீட்னஸ் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிருங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச சப்ஜா சீட்ஸ் பார்த்திங்களா, நல்லா ஊறிடுச்சு, இதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசி இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம மாம்பழம் வந்து ஒரு அரை மாம்பழம் வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நல்லா கொஞ்சம் கனிஞ்சதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மேங்கோ கஸ்டர்ட் மில்கை வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வேறு லெவல் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு வச்சிங்க அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்கும் கூட இது கெடாமல் நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு அந்த க்ரன்ச்னஸ் வர்றதுக்காக நான் பாதாமும் பிஸ்தாவும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் க்ரன்ச்சினஸ்க்கு வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி நட்ஸ் இல்லைனா முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அந்த தொலியை நீக்கிட்டு அதை 1-2 உடச்சி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நமக்கு சூப்பரான மேங்கோ கஸ்டர்ட் ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. இதே மாதிரியே நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். சப்ஜா சீட்ஸ் இல்லைன்னா நம்ம ஜவ்வரிசி மட்டும் வச்சு கூட இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் டேட்ஸ் ஆட் பண்ணலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் வேறு பழத்தை வச்சும் செய்யலாம். நான் மேங்கோ வச்சு செஞ்சுருக்கேன். மேங்கோவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி மற்ற ஃப்ரூட்ஸ் வச்சும் நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான மேங்கோ கஸ்டர்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.